என்னதான் சப்பாத்தியும் குருமாவும் ஒரு சூப்பரான காம்போவாக இருந்தாலும் அதை இன்னும் ஸ்பெஷலாக்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே 4-5 சப்பாத்தியை சின்ன சின்னதாக பிச்சு அதில் சேர்த்துட்டு நல்லா கொத்தி விட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நம்ம செஞ்சு வச்ச குருமாலேருந்து 2-3 கரண்டி எடுத்து ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹாப்பி குக்கிங்.